ஏற்கனவே புரட்சித் தலைவர் அம்மாவால் 3 முறை முதல்வர் அரியணையில் அமர்ந்திருந்த அண்ணன் ஓபிஎஸ், நீங்க ஓபிஎஸ் எந்த ஆதரவும் இல்லாதவன்னு சொன்னீங்க. சாதாரண பலா சின்னத்துல ரெட்டலையை கிட்டத்தட்ட 2,50,000 மேற்பட்ட வாக்குகளை பெற்று இரட்டை இலையை தோற்கடிச்சாங்க. நீங்க 2,600 பேரை வைத்து பொதுக்குழுவில் வெற்றி பெற்று விட்டால் நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான அரசியல் கட்சியை வழிநடத்துவதற்கு உங்களுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது, என்ன வியூகம் இருக்கிறது? தொடர்ந்து 10 தேர்தலில் தோற்று 11வது தேர்தலில் தோற்பதற்கு தயங்கி விக்கிரவாண்டியில் இருந்து போட்டியிலிருந்து விலகி கொண்ட எடப்பாடி இப்பொழுது வருகிற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலிலும் விலகுவதா? தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவின் வழிகட்டதோடு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவும் உயிரை தந்து உருவாக்கிய ஒரு மகத்தான மக்கள் பேர் இயக்காது. அவர்களே மிகச்சிறந்த ஜனநாயகவாதிகள். அப்படிப்பட்ட ஜனநாயகவாதிகளினுடைய வழிவந்த எடப்பாடிக்கு அந்த ஜனநாயகத்தின் பண்புகளோடு தன்னுடைய கட்சிக்கு வாழ்நாளெல்லாம் உழைத்த சின்னம்மாவை ஏன் நிராகரித்து வெளியேற்றுகிறீர்கள்? ஏன் சின்னம்மா டிடிவி நிராகரித்து வெளியேற்றுகிறீர்கள்? ஏன் ஓபிஎஸ்ஐ நிராகரித்து வெளியேற்றுகிறீர்கள்? குறுக்கு வழியில் வந்து ஆட்சியை கைப்பற்றி அதிகாரத்தை இழுப்பது நீங்க மீண்டும் முதல்வர் அரியணைக்கு வரணும்னா அவங்க எப்படி அனுமதிப்பாங்க? அப்ப அதுதான் நாட்டு மக்கள் பாக்குறாங்க. ஏன்னா நீதி நியாயத்தின் வடிவமா இருக்கிற தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள், நீங்க என்னதான் குறுக்கு வழியில பொதுக்குழுவிலேயோ நீதிமன்றத்திலேயோ தேர்தல் ஆணையத்திலேயோ பாஜகவோடு உறவின் அதிகாரத்திலேயோ நீங்கள் பெற்றிருந்த அதிகாரத்தை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரித்தார்கள் என்ற எத்தனை முறை நிராகரித்தார்கள்? தொடர்ந்து நிராகரிக்கிறார்.